சீரியல் அடுத்த புறமல பார்த்தீங்கன்னா மீனா ரோஹிணி அம்மா பார்த்த விஷயத்த வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க. ரோஹிணி தன்னுடைய அம்மா பற்றி சொல்ல போகிறான்னு நினச்சி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்மளை பற்றி உண்மை ஏதாவது தெரிஞ்சுன்னு நினச்சி ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த அம்மா ரொம்பவே பயந்து போயிட்டு எல்லாத்துக்குமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நான் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புனாங்க. பேரனை அவங்க பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் யார் அந்த பொண்ணுன்னு தான் தெரியல. கண்டிப்பாக இங்கேருந்து மலேசியாலாம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே தான் எங்காவது இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரோஹிணி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அடுத்து முத்துடைய ஃப்ரெண்டு அருண் கிட்ட மாட்டிக்கிறாங்க. முத்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அருண் கிட்ட உனக்கு ஏன் மேல கோபம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எதுக்காக என்னை சுத்தி உள்ளவங்களை நீ பழி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அருணை ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. அருண் ரொம்பவே டென்ஷன் ஆகி சொந்தக்காரங்க கூட பார்க்க மாட்டேன், ஜெயில தூக்கி உள்ள வச்சிடும், மரியாதை இங்க இருந்து கிளம்பிட்டுன்னு சொல்லிட்டு மரியாதை குறைவா பேசுறாங்க. அதை பார்த்துட்டு முத்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு மீனாவும் அந்த இடத்துக்கு வந்து அருண் கிட்ட பேசி பார்க்குறாங்க. என்னுடைய பர்சனல் லைஃப் வேற அஃபிஷியல் வேற, தயவு செய்து இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, தப்பு பண்ணா நான் தன்னை கொடுத்து தான் தருவேன் அப்படின்னு மீனா கிட்ட உறுதியா சொல்லிடுறாங்க. மீனா சீதாவுக்கு கால் பண்ணி அருண் பண்ற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா சீதாவோ அருணுக்கிட்ட பேசி பார்க்குறாங்க. அருண் சீதா கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க.